பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎன்சி மாஸ்டர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஃபைனல் டே அந்த புக்கை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் 10th டே. ஸோ நம்ம இந்த புக்கை வந்து இன்னையோட நம்ம முடிக்க போறோம். இதுல வந்து நம்ம இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 7 எனர்ஜி கோட்ஸ்ல 6 எனர்ஜி கோட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு ஃபைனல் ஒன் த ஸ்பிரிட் கோட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அன்றாட லைஃப்ல எப்படியெல்லாம் இன்டகிரேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு கன்க்ளூட் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம ஸ்பிரிட் கோட்ல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நேற்று வந்து பிரெத் கோடும் அல்கமிக் கோடும் பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம பாடியை வந்து எப்படி பிஹெச் பேலன்ஸ்டா வச்சுக்கணும், எப்படி நம்ம நல்ல உணவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில பிஹெச் பேலன்ஸ்டா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செல்லு ரியாக்ட் பண்ணும். அப்பதான் நம்ம வந்து ஹெல்த்தியா சேஃபா பாடியை வந்து வச்சுக்க முடியும். அப்படிதான் நம்ம எனர்ஜியை வந்து எக்ஸாக்டா அது போக்குல ஈஸி ஃப்ளோல வைக்க முடியும் அப்படிங்கறது தான் நம்ம வந்து அல்கமி கோட்ல பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஸ்பிரிட் கோட். ஸோ ஸ்பிரிட் கோடுன்னா என்ன, இது எதை பொறுத்தது அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த சஹஸ்ரார சக்கரம் இருக்கு இல்லைங்களா தலைக்கு மேல, ஸோ அந்த கோடு அந்த சக்கரத்தை வந்து பொறுத்தது, அதோடைய தொடர்பு உடையது. ஓகேங்களா? இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல்லாம் இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. எப்படி நான் வந்து ஸ்பிரிச்சுவலா இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நம்மளே வந்து ஸ்பிரிட் தான், நம்மளே வந்து ஒரு ஆன்மா தான். அப்புறம் எப்படி நம்ம ஆன்மீகத்துல இல்லாம இருக்க முடியும் இல்லைங்களா? நம்ம வந்து நம்மளே ஒரு ஆன்மா தான். நம்ம ஆன்மா வந்து ஒரு எனர்ஜி. அதனுடைய டைரக்ட் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நம்மளுக்கு வந்து தண்ணியோட மேனிஃபெஸ்டேஷனா வந்து பிசிக்கலா சாலிடா ஐஸ் ஐஸ் கட்டியா வந்து இருக்குதோ, அந்த மாதிரி ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கிற அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து பிசிக்கலா இந்த 3D பிளேன்ல பிரெத்தா நம்மளுக்கு வந்து டைரக்ட் மேனிஃபெஸ்டேஷனா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளால நம்ம ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம இருக்கவே முடியாது. இது வந்து ரிலிஜன் மதங்கள் எல்லாத்தையும் தாண்டினது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம வந்து எதை நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம். நீங்க ஆம வேகத்துல நகர்ந்தாலும் சரி, மெடிடேஷன்லாம் பண்ணி அப்படியே மின்னல் வேகத்துல நடந்தாலும் நம்ம வந்து அந்த ஒன்னஸை நோக்கி, நம்மளுடைய ஆன்மாவை நோக்கி தான் நம்ம வந்து பயணப்பட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்குதான் நம்மளுக்கு இந்த லைஃபே வந்து நம்ம எடுத்து நம்ம அவேக்கன் ஆகிறதுக்கு தான் நம்ம இங்க நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, ஸோ நம்மள வந்து இதெல்லாம் எப்ப நம்மளுக்கு புரியும் அப்படின்னா, நம்ம வந்து சில டைம் வந்து கைட் பண்ணும். நம்மளுடைய கட் ஃபீலிங், இன்ட்யூஷன் அதெல்லாம் வந்து நம்ம மைண்டை வந்து கைட் பண்ணும். எதை நோக்கி கைட் பண்ணுதுன்னா, அது எல்லாமே நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக தான் அது வந்து நோக்கி நம்மளை கைட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஏன்னா அதுதான் நம்மளுடைய ரியல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அங்க இருந்து தான் நம்ம கைடன்ஸ் வந்து இது பண்ணும். ஓகேங்களா? நம்ம வந்து இத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோர்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணோம், நம்ம வந்து அது உள்ளார இருந்து என்ன சொல்லுதோ, நம்மளோட ஆன்மா வந்து நம்மள பிசிக்கலா நம்ம பாடி வழியா என்ன சொல்லுதோ எல்லாத்தையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணோம். நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டமை வந்து பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம் இல்லைங்களா? நம்ம கான்சியஸா நம்ம அதை பண்றதுக்கு. இப்ப வந்து இந்த மைண்ட் மூலமா ட்ரை பண்றதையும் தாண்டி நம்ம அதுவாவே மாற போறோம். உள்ள இருந்து ஏதோ கைட் பண்றது நிலையில இருந்து தாண்டி நம்மளே அதுவா அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து மாற போறோம். அதாவது கம்ப்ளீட் குவாண்டம் ஃபிளிப்பை வந்து பண்ணணும். அதுதான் இந்த ஸ்பிரிட் கோடோட அல்டிமேட் கோல். இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த இங்க அந்த ஈகோய்க் அந்த மைண்ட் பாடி அப்படின்னு அங்க ஸ்டக் ஆகாம நம்ம வந்து ஒரு ஆன்மா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து வரப்போறோம். அது அதனுடைய அந்த ஆன்மாவுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நம்ம இந்த மைண்டு பாடி எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷன்ல அந்த மைண்டையும் பாடியும் ரிலாக்ஸ்டா நம்ம வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா நார்மலா நேச்சுரலா வந்து ஈஸியா நடக்கும். அதுக்கு அதை வந்து நம்மளால ஈஸியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எனர்ஜி கோர்ஸ்ல அதை தான் பார்த்தோம். நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே எதையுமே வந்து நல்லா பெட்டரா ரெஸ்பாண்ட் பண்ற இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து இந்த ஸ்பிரிட் கோட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்மாவோட நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து ரெண்டா பிரிக்காம ஒன்னா நம்ம மாறும்போது, ஏன்னா நம்ம தான் ஆன்மா இல்லைங்களா? ஸோ அதோட நம்ம கான்சியஸ்னஸ்
இணைக்கும் போது நமக்கு வந்து நம்ம தான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து ஜெனரேட் பண்ணுவோம். இதுல வந்து கெஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம நம்ம நார்மலா அதான் நம்ம ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி சைட்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆன்ம நிலையில இல்லாம இருக்கும்போது அது ஆன்மாவோட ஒட்டுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம இந்த 5 சென்சஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய 5 சென்சஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய கட் ஃபீலிங் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்மா என்ன பேசுது அப்படின்னு சொல்ல நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து நம்ம அதோட ஒன்றிய நிலையில மாற போறோம். இதுதான் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு அந்த கிளாரிட்டியோட ஒரே டைரக்ஷன்ல நம்ம எப்படி டிராவல் பண்றது அப்படிங்கறது பாக்குறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பிரிட் கோட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்பிரிட் கோட்னால உங்களுக்கு பாடி மைண்ட் ஸ்பிரிட் மூணுத்தையும் ஒரு நேர்கோட்டுக்கு வந்து கொண்டு வர்றதுக்கான பிராக்டிஸ் இதுல இருக்கு. ஓகேங்களா? இது பண்ணும்போது உள்ளார என்ன சொன்னாலும் உள்ளார என்ன நம்ம நினைக்கிறது அந்த கெஸ்ஸே பண்ண தேவையில்லை. இதுதான் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு உள்ளார தான் நம்ம ஆன்மா சொல்லுது அப்படிங்கிறது நம்மளுக்கு பர்ஃபெக்டா தெரியும். அந்த பொசிஷனுக்கு போறதுக்கு நம்ம வந்து உள்ளார வந்து ஒரு வாய்டு ஒரு ஒரு வாய்ட் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து சொல்றாங்க. அது ஒண்ணுமே இல்லை, அது நம்ம வந்து சூன்ய ஸ்திதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லப்படுது இல்லைங்களா? அந்த சூன்ய ஸ்திதிக்கு நம்ம உள்ளார போகணும். இதுதான் இங்க வந்து இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் ஸ்பிரிட் கோடை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம நிறைய நினைச்சிருப்போம், நம்ம வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இதுக்கப்புறம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படி கிடையாது. ஆக்சுவலா நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அதான் வட்டம் தான் ஆக்சுவலா. ஆனா அவங்க சொல்ற மீனிங்ல வட்டம் கிடையாது, ஒரு ஸ்பைரல் மாதிரி மேல ஏறி நம்ம இன்னும் அப்படியே நம்ம கீழே இருந்து அப்படியே ஒரு ஃபனல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருந்து இப்படி பெரிய ஸ்பைரல் போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம சின்ன சர்க்கிள்ல இருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி பெரிய சர்க்கிளா நம்ம ஹையர் செல்ஃபா நம்ம வந்து மாறுறோம். ஓகேங்களா? அது ஒவ்வொரு சர்க்கிள்லயுமே ஒரு சைக்கிள் தான். கீழே ஒரு சைக்கிள்ல இருந்து அப்புறம் ஜம்ப் பண்ணி இன்னொரு சைக்கிள் போய் இன்னொரு ஜம்ப் பண்ணி இன்னொரு எவல்யூஷன். இது வந்து சைக்கிள் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். இது ஒரு லைன் வந்து சைக்கிள் ஆஃப் லைஃப்னு சொன்னா அடுத்ததெல்லாம் வந்து சைக்கிள் ஆஃப் எவல்யூஷன். இது நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தான். இந்த வாழ்க்கை இப்ப இந்த பிறவி இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தான். இந்த வட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது இவால்வ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு சொல்றாங்கல்ல, சின்ன ஒரு பூச்சியில இருந்து அதுக்கப்புறம் விலங்குகளா வந்து அதுக்கப்புறம் நம்ம இப்ப மனுஷங்களா வந்திருக்கோம் இல்லைங்களா? ஒவ்வொரு லைஃப்லயும் ஒரு சின்ன வட்டத்துல நம்ம ஆரம்பிச்சு நம்ம இவ்வளவு தூரம் எவால்வ் ஆகி இப்படி பெரிய ஒரு சைக்கிள் பார்ட்ல நம்ம வந்திருக்கிறோம். இதுல வந்து இந்த ஒவ்வொரு வட்டத்திலயுமே வந்து ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா சாரி ஒரு ஒவ்வொரு சைக்கிளுமே ஒரு ஃபேஸ். அதுல ஒரு ஃபேஸ் வந்து கிரியேஷன். நம்ம ப்ராஜெக்ட், இந்த ஒரு சர்க்கிள்ங்கிறது ஒரு லைஃப்னா அது ஒரு ப்ராஜெக்ட் இல்லைங்களா? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன் கிரியேஷன் கிரியேஷன்ங்கிற ஃபேஸ். அதுக்கப்புறம் சஸ்டைன் பண்ற ஃபேஸ். அதுக்கப்புறம் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஃபேஸ், டீகன்ஸ்ட்ரக்ட்ங்கிற ஃபேஸ். அதுக்கப்புறம் ஒரு கேப், அதுதான் வாய்டு. நம்மளுக்கு சொல்றாங்க இல்லையா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? படைத்தல் காத்தல் அழித்தல். நம்மளுக்கு நம்மளே அதை வந்து பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த நம்ம படைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை வந்து டெவலப் பண்றோம், க்ரோ பண்றோம், அதை வந்து பாதுகாக்கிறோம். அதுக்கப்புறம் அது அதுல இருந்து நமக்கு எவ்வளவு என்னென்னலாம் கத்துக்க முடியுமோ எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு ஒரு கேப் இருக்கு, ஒரு வாய்டு ஃபேஸ்க்கு போறோம். வாய்டு ஃபேஸ்க்கு போயிட்டு அடுத்த படைப்பு நோக்கி வர்றோம். அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு நார்மல் பிசிக்கல் இதுவா நம்ம பார்த்தோம்னா ஒரு 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 மியூசிக்கை கிரியேட் பண்றோம். அது எப்படியெல்லாம் அந்த மியூசிக்கை டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம். அது வந்து அதுல வந்து நிறைய சக்சஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறோம். எதுனாலும் வச்சுக்கலாம். நம்ம ஒரு சமைக்கிறதாகட்டும், பிசினஸ், குழந்தை, ஆர்ட் பீஸ், எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம வந்து படைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து அதை வளர்க்குறோம். அதுல நம்ம அதாவது உடனே நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம போகும்போது கலைச்சி போட்டுருவோம்னு இல்லை, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அதுல சொல்றேன். அதுல நம்ம இன்புட் வந்து ஒரு நல்ல அபேண்டன்ஸும் ஒரு சக்சஸ் வரைக்கும் நம்ம அதுல இருந்து நாலேஜை நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிறோம். கெயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணணும். ஓகேங்களா? குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிட்டு கல்யாணத்துக்கு அனுப்பிச்சிட்டு
விட்டுட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணணும். அப்படியே புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு வந்து பிரச்சனையே அங்க எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த எவல்யூஷன்ல வந்து அது அது முடிஞ்சாதான், அது வந்து அனுப்பிட்டு அந்த லேர்னிங்க முடிச்சுட்டு அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இதுல இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம நகரணும். நகர்றதுக்கு அந்த நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு வந்து அங்க இருக்குது. ஒவ்வொன்னுத்தையுமே நம்ம எது பண்றதுனாலும் அந்த நம்ம காஸ்மிக் பஸ் ஸ்டாப்ல வந்து பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா, எல்லாமே நம்மளுடைய உன்னதிக்கு தான், நம்மளுடைய குரோத்துக்கு தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த சைக்கிளை வந்து நம்மளே நினைச்சாலும் வந்து மாற்ற முடியாது. இதுதான் நேச்சர் வந்து, நம்மளுக்கு இந்த சைக்கிள்ல நம்ம வந்து போய்கிட்டு தான் இருக்க போறோம். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லோவா போனாலும் சரி, ஃபாஸ்டா போனாலும் சரி, இந்த சைக்கிள் நம்மளுக்கு வந்து நடந்துட்டே இருக்கும். அது பண்ண முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைக்கிள் ஃபேஸ வந்து கம்ஃபர்டபுளா நம்ம வந்து கடக்கலாம். எப்படி கம்ஃபர்டபுளா கடப்பீங்க? நம்ம ஆன்ம நிலையில இருக்கும்போதுதான் அந்த சைக்கிள் ஃபேஸ் வந்து ஓகே இதுதான் நம்மளுக்கு நடக்குது, ஓகே எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளா ஸ்மூத் ஜேர்னியா நம்ம வந்து அந்த சரண்டர்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும், நம்ம விழிப்படையும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் எது நடக்குதோ அது வந்து இதுதான் நடக்கணும், இது இப்படிதான் நடக்கணும், இது நல்லாதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். நம்மளுக்கு எதுக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. இதே நம்ம ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி சைட்ல இருந்தோம்னா, ஓ இப்படி நடந்திருக்கவே கூடாது, எல்லாத்தையும் புடிச்சு புடிச்சு நம்ம வந்து அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சப்கான்சியஸ் ட்ராப் டோர்ல வைக்கிறது, நம்மளுடைய எவல்யூஷனை வந்து நம்ம முன்னேற்றத்தை நம்மளே தடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து செஞ்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? சோ இதுல இதுல பண்ணிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, கிரியேஷன் ஃபேஸ், சஸ்டைனன்ஸ் ஃபேஸ், டீகன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ், 3 ஃபேஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸும் இருக்கும். வாய்டுன்னா என்ன? எம்டினஸ், கேப் அப்படிங்கிறது. அததான் வந்து ஆத்தர் வந்து வாய்ட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டில்னஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு சைக்கிள் உடைய ஸ்டார்டிங்லயும் பிகினிங்லயும் என்ன இருக்குது, நம்மளுக்கு அந்த சூன்யம் தான் இருக்குது. நம்ம வந்து நினைச்சுக்கலாம் அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு நம்ம வந்து நினைச்சுக்க கூடாது. ஆக்சுவலா அதுலதான் எல்லாமேவும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து இன்ட்யூஷன் வந்து இதுக்கு முன்னாடி கோட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் போதும் சரி, நம்ம வந்து மெடிடேஷன்ல பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு வந்து சில டைம் எதுவுமே தோணாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டில்னஸா இருக்கும். நம்மளுக்கு மைண்ட்ல தாட்ஸ் வராது, நம்மளுக்கு அந்த இன்ட்யூஷன் வராது, எதுவுமே இல்லாம ஒரு ஸ்டில்னஸா இருக்கும். நம்மளுக்கு அப்ப வந்து டவுட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம கரெக்டா தான் போயிருக்கோமா? ஏன்னா அங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது இல்லைங்களா? அதுதான் வாய்டு ஸ்டேட். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாத ஃபேஸ், அன்னோன் ஃபேஸ். ஓகேங்களா? நம்ம மைண்டும் சரி, ஈகோவும் சரி, நம்ம வந்து அன்னோன் ஃபேஸ்க்கு வந்து போகிறதுக்கு பயப்படும். அதே தெரிஞ்ச கஷ்டமா இருந்தா கூட நம்ம படுறதுக்கு ரெடியா தான் இருக்கும். ஆனா தெரியாத ஒரு விஷயத்த வந்து அணுகிறதுக்கு அந்த ஈகோயிக் மைண்ட் வந்து விடாது. அதனாலதான் கேள்விகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல எழுப்பும். ஆனா அந்த ஈகோயிக் சைட்ல வந்து நம்ம வந்து எப்படி சரண்டர் ஆகுறது அப்படிங்கறத கத்துக்கணும். ஓகேங்களா? அது கத்துக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், உள்ளார அடுத்த பிளேஸ்க்கு போக முடியும். அந்த நத்திங்னஸ வந்து நம்ம கம்ஃபர்டபுளா இருக்க கத்துக்கும் போது நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு என்ன நடக்கும், குவாண்டம் ஃபிளிப் அப்படிங்கறது நடக்கும். நம்ம வந்து அந்த ஆன்மா லெவல்ல வந்து ரீச் ஆக போறோம். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்றது, சூன்ய லெவல் அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலும் அதனுடைய முரணான விஷயம் என்னன்னா, அங்கதான் அபண்டன்ஸே இருக்குது. அங்கதான் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? நீங்க அங்க இருந்துதான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும். எல்லா மீனிங்கும் அங்கதான் எடுத்துக்க முடியும். அங்க இல்லாம எதுவுமே இல்ல. எல்லாமே ஒரே ஸ்டில்னஸ்ல எல்லாமே இருக்குது. அததான் நம்ம வந்து வாய்டு, சூன்ய நிலை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த சூன்ய நிலைய வந்து நம்ம வந்து கிரேஸ்ஃபுல்லா நம்ம வந்து சரண்டர் மூட்ல நம்ம வந்து அத வந்து தடுக்கும்போது அங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்காது, பயம், கேள்விகள், ஆஹ் நாளைக்கு என்ன நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு எந்த எண்ணமுமே இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளா அப்படியே நம்ம என்ன சொல்றது, மேஜிக்கலா இருக்கும். நம்ம அந்த குவாண்டம் ஃபிளிப் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே மேஜிக்கலா இருக்கும். இதுல இவங்க வந்து நம்மளுக்கு ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இதுல நம்மளுடைய ஓவர் ஆக்டிவ் மைண்ட வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல கூட சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, ஃபேன் வேகமா சுத்திக்கிட்டு இருக்குது. அதான் நம்ம மைண்ட் வந்து வேகமா சுத்திட்டு இருக்குது.
அதனாலதான் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு பார்க்க தெரியல. இப்ப நீங்க வந்து அந்த வேகமா சுத்துற ஃபேனை அந்த மைண்ட வந்து நீங்க வந்து டியூன் பண்ண போறீங்க. டியூன் பண்ணி நீங்க அந்த மைண்டு தான் அப்படிங்கிற அதுல இருக்கிற ஐடென்டிட்டியை நீங்க எடுத்துட்டு ஆஹ் அந்த அந்த ஆத்மா தான் நம்ம அந்த சோல்ஃபுல் செல்ஃப் பக்கம் வந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ண போறோம். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் இந்த எனர்ஜி இவ்வளவு நேரம் நம்ம வந்து எனர்ஜி எனர்ஜி ஃப்ளோயிங் அப்படி எனர்ஜி எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கு அதெல்லாம் சரி பண்றது அப்படிங்கிற நிலையை தாண்டி நம்மளே அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா வந்து நம்ம இங்க வந்து ஆஹ் மாறணும். ஓகேங்களா? அதுல வந்து எந்த தாட்ஸ் என்ன கொஷின்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம வந்து ஒரு யூனிஃபைடா அந்த ஒரு ஒன்னஸா நம்ம வந்து அங்க இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து இதுதான் ஸ்பிரிட் கோடு. இதுக்கு வந்து ஆத்தர் வந்து நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனா நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க போறது இல்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஆனாபான சதி தியானம் வந்து இருக்குது. இதுதான் வந்து சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். மத்ததெல்லாம் வந்து இவங்க வந்து நிறைய விஷயத்த நீங்க வந்து மைண்டை யூஸ் பண்ணி செய்யறது அப்படிங்கிற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஆனா நீங்க அது வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் பண்றதை விட நீங்க இது பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆயிரும். உங்களுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து இதுல கண்ட்ரோல் ஆகும். இவங்க வந்து இது கேண்டில் லைட் மெடிடேஷன் அந்த மாதிரி மூச்சை வந்து வேகமா இழுக்கிறது மெதுவா இழுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம வந்து நம்மளுடைய அனாபானசதி மெடிடேஷனே நம்ம பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறவங்க இந்த மந்த்ராஸ் யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த புக்கை படிச்சுக்கலாம், ஜஸ்ட் உங்களுக்கு கியூரியாசிட்டி இருந்ததுன்னா. ஸோ இதுல வந்து இந்த ரீசன் என்னன்னா நீங்க வந்து இதுல ஃபைனலா என்ன பண்ணணும், திங்கிங் மைண்ட் வந்து காம் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், மெடிடேஷன்ங்கிறத நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த தாட்ஸ் வந்து நம்மளுக்கு இதுவாகுது, காம் ஆகுது. நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம வந்து இருக்க போறோம். அப்ப நம்ம எண்ணங்களை கடந்த நிலையில நம்ம வந்து போக போறோம். ஓகேங்களா? இதுக்கு சோ அந்த மெடிடேஷன் போக அவங்க வந்து நம்ம வந்து நேச்சரோட நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம நேச்சர்ல இருக்கும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஸ்கின் ஆகட்டும் நம்மளே வந்து நேச்சரோட வைபோட வந்து நம்ம சேர்ந்து இருக்க முடியும். ஏன்னா நம்மளே வந்து ஒரு நேச்சுரலான பொருள் தானே இல்லைங்களா? நம்மளும் நேச்சுரல் பீயிங் தான். அதனால சுத்தி நேச்சரோட நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ரெண்டு வைபும் வந்து அங்க வந்து சிங்க் ஆகும், ரெசனன்ஸ் நடக்கும். ஒரே மாதிரி இயக்கத்துல நம்ம போகும்போது நம்மளுக்கு இன்னும் அந்த குவாண்டம் ஃபிளிப்புக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அது போக நம்ம இந்த பிளானட்ல பிசிக்கலா நம்ம அங்க மாதிரி ஒரு நேச்சரான ஒரு இடத்துக்கு போகும்போதோ ஒரு மரத்தை வந்து தொடும்போது கிராஸ் மேல கிரவுண்டிங் அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அயனிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்.